அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் உங்கள் உண்மணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா 200 மீட்டர் ஸ்டாண்டர்ட் ட்ராக் எப்படி போடுறதுன்றதை பற்றி நம்ம பார்த்தலாம். மறக்காமல் உண்மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 200 மீட்டர் ஸ்டாண்டர்ட் ட்ராக்ல வந்து லென்த் அண்ட் வித், அதாவது நீளம் அகலம் எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம். லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரெயிட்டு 2 கர்வ் வைக்கணும். ஒரு ஸ்ட்ரெயிட்டோட அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 40 மீட்டர்ஸ். சரி, 2 ஸ்ட்ரெயிட் 40 மீட்டர்ஸ். ஒரு கர்வ் வந்து எவ்வளோ வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 19 மீட்டர் வந்து ஒரு கர்வ் வைக்கணும். அதை 40 மீட்டர் சென்டர் பாயிண்ட் பண்ணிட்டு 19 மீட்டர் கர்வ் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம பார்வை வச்சு அந்த செமி சர்க்கிள் வச்சு போடலாம். பார்வை என்ன அப்படின்னு பார்க்கறதுல 200 மீட்டர் ட்ராக் மார்க்கிங் 2 ஸ்ட்ரைட்டு எவ்வளோ இருக்குன்னா 40 + 40 80 மீட்டர். அந்த 200 மீட்டரில் 80 வந்து லெஸ் பண்ணாங்கன்னா வந்து 120 மீட்டர் ப்ளஸ் வந்து 2 கர்வ் வந்து நம்ம போட போகிறோம். அது ஃபார்முலா என்னென்னு பார்க்கல 2πr பையின் மதிப்பு என்ன வந்து 22/7ன்னு உங்களுக்கு தெரியும். அதே வந்து நம்ம 120ல் மைனஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபார்முலைஸ் யூஸ் பண்ண வரக்குள்ள நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா ஆர்டிஆர் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 19.09 மீட்டர்ஸ் கிடைக்குது. அதில் வந்து 20r 30 மீட்டர் வந்து மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், சிடிஆர் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் கர்வ் டிஸ்டன்ஸ் ரேஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம். அதில் வந்து ஆன்சர் என்னென்னு பார்க்கணும் 18.89 மீட்டர்ஸ். இப்போ அதில் வச்சு டயகுலர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்குள்ள நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னா ஆன்சர் வந்து 44.32 மீட்டர்ஸ் வந்து கிடைக்குது. இதுதான் வந்து டயகுலர் டிஸ்டன்ஸு. அப்படியே நம்ம ட்ராக் நம்ம தெளிவாக அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். மீட்டர் ஸ்டாண்டர்ட் ட்ராக் வந்து போட போகிறோம். இப்போ நம்ம இன்ஜினியர் இவங்க தான், மிஸ்டர் வேலு, சதீஷ், 2 பேர் தான் இன்ஜினியர். ட்ராக்கு சூப்பராக போட போகிறோம். இப்போ வந்து ட்ராக்கில் அதாவது எவ்வளோ நம்ம இன்ஜின் ஓடனா ஒரு 5 இன்ச்சு வந்து நோண்டிக்கணும். அதாவது ப்ராப்பராக வந்து ஒரு அடிக்கு 5 இன்ச்சு நோண்டிட்டுங்கன்னா உள்ளே வந்து நம்ம காங்கிரீட்டில் கொட்டுவோங்க. அது வந்து எதுக்கு கிரிப்புக்காக அதை நம்ம போட்டுட்டு தான் நம்ம செய்யணும். ஃபஸ்ட் நம்ம பிசிசி காங்கிரீட் போட்டுடலாம். 200 மீட்டர் ஸ்டாண்டர்ட் ட்ராக்கு வந்து ஒரு சூப்பராக பண்ண போகிறோம். இந்த காங்கிரீட் வந்து மேலாக நம்ம போடணும். காங்கிரீட் நல்லா கலக்கி போடணும். வந்து பார்த்தீங்கன்னா 200 மீட்டர் ஸ்டாண்டர்ட் ட்ராக்கு நம்ம கல் வந்து ஸ்டோன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்ட்ராங்காக இருக்கிறதால என்ன பண்ணி செங்கலுக்கு வந்து அட்வான்ஸும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது வந்து நல்ல ஜீப் கிடைக்கும், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதனால் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம். நேற்று வந்து போனது பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பிசிசி ஃபஸ்ட்டு வந்து முதல் கான்ட்ராக்ட் பண்ணுறேன். அது வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு செட்டாக இருக்குது. அப்படி செட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம காட்டுறோம். நேற்று போட்ட இது வந்து ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணோம், தண்ணி ஊற்றி நல்லா க்யூரிங் பண்ணணும். க்யூரிங் பண்ணிட்டாலே தான் நம்ம அடுத்த ஒர்க் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வந்து ஒரு ட்ராக் வந்து எப்படி போகிறது படிப்படியாக வந்து உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இந்த ட்ராக் வந்து காங்கிரீட் செங்கல் ஒர்க் அப்படியே நடந்துகிட்ருக்குங்க. அப்படியே பண்ணிகிட்ருக்காங்க. இந்த எட்ஜிலிருந்து இந்த ட்ராக்கு எவ்வளோ வரும்னா 1.22ன்னு 6 லேன் நம்ம போட போகிறோம். 6 லேன் போடக்குள்ள வந்து 7.32 மீட்டர்ஸ் வந்து வரப்போகுது. அதை நம்ம ப்ராப்பராக நம்ம பண்ணணும். ட்ராக் ஒர்க்கு இப்போ வந்து ஒரு 2 கோர்ஸு அவுட்ரு ட்ராக்கு இப்போ வந்து ஒர்க்கு போயிட்டுருக்கு. நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ட்ராக்கு இந்த 40 மீட்டர்ஸ் வந்து போட்டாங்க. வந்து அவுட்டரில் 40 மீட்டர்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்ச் வந்து அப்புறமா கட்ட போகிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தம்பி சிவகுமார் நல்லா சூப்பராக அப்படியே ஒர்க் பண்ணுறாரு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3வது நாள் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கர்வ் வந்து நாங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டோம். அது உங்களுக்கே தெரியும். அவுட்ரு ப்ளஸ் வந்து இன்னர், இந்த பக்கம் இருக்கிறது வந்து இன்னர் கர்வு, இது வந்து அவுட்ரு கர்வு. ப்ராப்பராக வந்து ஒர்க் போயிட்டுருக்கு.
பார்த்தீங்கன்னா ட்ராக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ராக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் வந்து நம்ம ஒரு கலர் கொடுக்கணும். பெயிண்ட் அடிச்சு நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பெயிண்ட் ஒர்க்கை பார்க்கலாம். பெயிண்ட் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு போட்டி போட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த ட்ராக்கு எங்கெங்கே பள்ளம் இருக்குங்கிற வந்து நம்ம மண் போட போகிறோம். செம்மண்ணை போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ரவுண்டு வந்து நம்ம ப்ராப்பராக வந்து போகிறோம். இந்த ஒர்க்கை வந்து சூப்பராக வந்து மேலே வியூ பண்ணி ட்ராக் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஏன்னா மேலே வியூ பார்த்தோம்னா சூப்பராக முடியும். ட்ராக்கு 200 மீட்டர் ட்ராக் பார்த்தீங்கன்னா சூப்பராக 200 மீட்ரு ட்ராக் சைடு ப்ராப்பராக மண்ணெல்லாம் போட்டுருக்குங்க. அது ட்ராவல் போட்டுருக்கோம். ட்ராவல் போட்டு என்ன பண்ணணும்னா ரோலர் வச்சு வந்து மட்டம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நல்லா தண்ணி ஊற்றி நல்ல ப்ராப்பராக வந்து மட்டம் பண்ணணும்னா மழை நல்ல மழை வந்ததுன்னா செட் ஆகிக்கும். சூப்பராக செட் ஆகிரும். ஓகே, இப்போ வந்து நீட்டாக முடிஞ்சிருக்கு. இந்த ஒர்க் வந்து யார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்முகா பில்டர்ஸ் வேலூர் அவங்களுடைய டீம் வந்து பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மறக்காமல் வருமன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது பயனுள்ளதாக இருக்கும் என்று நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், ஜெய்கேன்.